குழந்தைக்கு பால் பவுடரோ கடையில விக்கிற பாலோ கொடுத்தா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சில குழந்தைங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிடும். இல்ல அது வந்து டாக்டர் இப்ப என்ன பண்றது? குழந்தை நார்மல் ஆகிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? இப்போதைக்கு மெடிசன் கொடுத்திருக்கேன். மந்தப்பட்டது சரியாயிடும். திரும்பவும் இந்த மாதிரி பால் பவுடரோ கடையில விக்கிற பாலோ கொடுக்க கூடாது. இப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பசில அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள குழந்தையோட அம்மாவை வர சொல்லி தாய்ப்பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது டாக்டர். நீங்க வேற ஏதாவது மெடிசன் மூலியமா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க டாக்டர். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? குழந்தையோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. என்ன கையில் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி நடந்துக்கிறாரு? ஆமா, உங்க தங்கச்சி எங்க? டாக்டர் ஃபேமிலில கொஞ்சம் ப்ராப்ளம். கோவத்துல தான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. நான் புரிய வைக்கிறேன் டாக்டர். நான் என் தங்கச்சியை வர சொல்றேன். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்றேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் குழந்தைகிட்ட காட்டிட்டு இருக்காதீங்க. சரி, பாத்துக்கோங்க.